வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கையில் கண்ணாடி கிழித்த ரணத்தின் காயத்தையும் பொருட்படுத்தாமல் தேவா படிக்கட்டில் வேகமாய் இறங்கிக் கொண்டிருக்க, தேவா, உனக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு, இந்தா என்று கொரியரை எடுத்து வந்த அபிராமி அதை அவன் கையில் கொடுக்க, கையில் இருந்த காயத்தையும் அதில் வடியும் இரத்தத்தையும் பார்த்த அபி, தேவா, என்னடாச்சு, கையில் இவ்வளோ ரத்தம் கொட்டுது? அவள் அதிர்ந்து போய் கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, சின்ன காயம்தான், ஒன்றும் பண்ணாது, நான் அவசரமாக வெளியில் போகணும், போயிட்டு வந்துடுறேன். அவன் அவசரமாக நகர முயல, இருடா, இவ்வளவு ரத்தம் கொட்டுது, சின்ன காயந்தானே அசால்ட்டாக சொல்கிற, இங்கேயே இரு, வந்துடுறேன் என்று உள்ளே சென்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து அவன் கையில் பேண்டேஜ் சுற்றுவது இப்போது அபிராமியின் முறையாகி போனது. தவிப்புடன் அவன் பின்னாலேயே ஓடி வந்த ரதி அபிராமி தேவாவின் கையில் பேண்டேஜ் போட்டு கொண்டிருப்பதை பார்த்து, நல்ல வேலை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கோபத்தில் காரை எடுத்து கொண்டு சென்றவன் எங்கெங்கோ சுற்றிவிட்டு இரவு வீடு வரும்போது மணி 12:20. அறையில் உடைந்து கிடந்த கண்ணாடியை சுத்தம் செய்துவிட்டு அவனுக்காக தூங்காமல் காத்திருந்தாள் ரதி. அவன் கையில் இருந்த பேண்டேஜில் இரத்தத்தின் வடு காய்ந்து போயிருந்தது. உள்ளே நுழைந்தவன் அவளை கண்டு கொள்ளாமல் கட்டிலில் சாய்ந்தான். அவளுக்கு முதுகு காட்டி படுத்தவன் சிறிது நேரத்தில் தூங்கிவிட ரதிக்குத்தான் தூக்கம் வரவில்லை. சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தவள் தனக்கு முதுகு காட்டி படுத்திருக்கும் அவனையே பார்த்திருந்தாள். கையில் கண்ணாடி ரொம்ப ஆழமாக கிழிச்சிருக்கு, நிறைய ரத்தம் கொட்டிருக்கு, வலியும் பயங்கரமாக இருக்கும், எப்படி அதை பொருட்படுத்தாமல் இப்படி இருக்காரு? யோசித்து கொண்டே இருந்தவள் எப்போது தூங்கினாள் என்று தெரியவில்லை. அதிகாலை அவள் கண் விழிக்கும் போது தேவா அறையில் இல்லை. எழுந்து உட்கார்ந்தவள் சுற்றி சுற்றி பார்க்க அவன் எங்கும் தென்படவில்லை. கையில் இவ்வளவு பெரிய காயத்தை வச்சுட்டு இன்னைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போயிட்டாரா? எழுந்தவள் அறையில் இருந்து ஜிம் ரூமை எட்டி பார்க்க சரியாக தெரியவில்லை. மெதுவாக நடந்து சென்று அறை கதவுக்கு பக்கத்தில் நிற்க தேவா த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான். ரதியோ வந்த சுவடு தெரியாமல் திரும்பவும் அறைக்கு வந்துவிட்டாள். பயிற்சி முடித்து அறைக்கு வந்தவன் குளித்து அலுவலகம் கிளம்பினான். அங்கு ரதி என்ற ஒருத்தி இருப்பதையே அவன் கண்டு கொள்ளவில்லை. அவளாகவே அவனிடம் பேசுவது என்று முடிவு செய்து, இப்போ கையில் பெயின் எப்படி இருக்கு? அவள் மெதுவாய் கேட்க தன் சட்டைக்கு பட்டனை போட்டு கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என் கையில் பெயின் இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? அவன் அப்படி ஒரு பதில் சொல்வான் என்று எதிர்பார்க்காத ரதி, இல்லை, உங்கள் கையில் இருக்கிற பேண்டேஜ் நனைஞ்சிருக்கு, அதை கழட்டிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இல்லைனா காயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அவள் தயங்கி தயங்கி சொல்ல, இது ஹாஸ்பிட்டலும் இல்லை, இங்கே நீ நர்ஸும் இல்லை. அவன் சொல்லி முடிக்க சரியாக அவன் ஃபோன் அடித்தது. கரண் தான் அழைத்திருந்தான். தேவா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஜீவாவையும் அவங்க அம்மாவையும் ரதி சந்திச்சு பேசின சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தியே, அனுப்பியிருக்கேன் பாரு என்றவன், டே ஃபோனை வச்சிடாத, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். என்ன என்றான் தேவா. நீயும் ரதியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கரண் கேட்க, டேய் என்னடா வளர்ற? தேவா அவன் கோபத்தை இப்போது கரணிடம் காட்ட, நான் வளரலடா, சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு, உனக்கே தெரியும். ரதி சந்திரமதியிடம் கூறியதைத்தான் கரண் தேவாவிடம் கேட்டான். போனை கட் செய்த தேவா ஆர்வமாய் கரண் அனுப்பிய வீடியோவை தன் போனில் ஓடவிட்டான். தேவாவிற்கு போன் வந்ததுமே ரதி சமையல் அறைக்கு கிளம்பி போயிருந்தாள். கட்டில் உட்கார்ந்து ஆற அமர வீடியோவை பார்த்தான் தேவா. ஜீவாவும் ரதியும் அவர்கள் மருத்துவமனையை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்ட சந்திரமதி ரதியை துருவி துருவி கேள்வி கேட்பதும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்வதையும் பார்க்க பார்க்க ஆத்திரமாகத்தான் வந்தது தேவாவிற்கு. ஆனால் அதற்கு ரதி சொன்ன பதில் அவன் எதிர்பார்க்காத ஒன்று. மேடம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நானும் அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவருக்கும் நான் உயிர். கோபத்தில் அனலாய் கொதித்து கொண்டிருந்தவன் தலையில் ஒரு கூடை ஐஸ் கட்டியை கொட்டியது போல இருந்தது அவள் பேசியது. புருவம் உயர கண்கள் விரிய அவன் இதழ்கள் தானாய் புன்னகைத்தது. ரதி பேசுவதை ரீவைன் செய்து செய்து திரும்ப திரும்ப கேட்டான். அது எத்தனை முறை என்பது கணக்கில் சொல்ல முடியாது. நீயும் ரதியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கரண் கேட்டதன் அர்த்தம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது.
ச்சே, எதுக்கு நான் இவ்வளவு கோபப்பட்டேன்? தன்னை தானே சாடிக்கொண்டான். அவ சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த டாக்டரை சமாதானப்படுத்துறதுக்கா, இல்லை உண்மையாவே அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவ சொன்னது எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியாது. ஆனால் அவருக்கு நான் உயிர்னு சொன்னாலே, நீ தாண்டி என் செல்லம்மா, என் உயிரடி நீ. அவன் இதயம் சொன்ன வார்த்தைகளை அவன் வாய் முணுமுணுக்க அவன் இப்போது அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ரதியை இப்போதை பார்க்க வேண்டும் என்று மனது தவிக்க போனை எடுத்து பொன்னிக்கு அழைத்தான். அவ எங்க என்றான். யார் தம்பி? ரதியா? பொன்னி பயத்துடன் கேட்க, ஆமா, அவளை காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வர சொல்லுங்க என்றான். போனை வைத்த பொன்னி, தேவா தம்பிதாம்மா கூப்பிடுது, உன்னைதான் கூப்பிடுது, உன்னை காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வர சொல்லிச்சு. பொன்னி மீண்டும் கலவரமாய் சொல்ல, அக்கா நான் போக மாட்டேன், நீங்களே போங்க. ரதி மேல் அறையை எட்டி பார்த்தபடியே சொல்ல, பொன்னி இங்க வா. யசோதாவின் குரல் சத்தமாக ஒலிக்க, யசோதாமா கூப்பிடுறாங்க, நான் போறேன், காஃபியை நீயே எடுத்துட்டு போயிடுமா, லேட் பண்ணாதம்மா சொல்லிவிட்டு பொன்னி யசோதாவின் அறைக்கு சென்று விட கையை பிசைந்து கொண்டாள் ரதி. கடவுளே, இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு ரதி பயத்துடன் மாடிப்படிகளில் ஏறி கொண்டிருக்க தேவா அவளுக்காக காத்திருந்தான். ரதி மெதுவாய் அறையை எட்டி பார்த்தாள். அவள் கண்களோ மீண்டும் அறையில் கண்ணாடிகள் எதுவும் உடைந்திருக்கிறதா என பதட்டத்துடன் தேட, உள்ளவா, அங்க என்ன பண்ற? கணீர் என ஒலித்தது தேவாவின் குரல். அறையை சுற்றி சுற்றி பார்த்தபடியே உள்ளே நுழைந்த அவளின் மனமோ, அப்பாடா எதுவும் உடையல என்று நிம்மதி பெருமூச்சு விட, ஒரு காஃபி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கேட்டுக்கொண்டே அவள் நீட்டிய காஃபியை வாங்கி கொண்டான். எதுவும் பேசாமல் அவளையே பார்த்தபடி அவன் காஃபியை குடித்து கொண்டிருக்க, நான் போகவா என்றாள். எங்க போகணும் என்றான். கிச்சன்ல வேலை இருக்கு என்று சொல்ல, அதெல்லாம் பொன்னி பார்த்துக்குவாங்க என்றான். காஃபி குடித்து முடித்ததும் காலியான காஃபி கப்பை அவன் டேபிளின் மேல் வைக்க அதை எடுத்து கொண்டு நகர முயன்றவளை, நான் தான் உன்னை இங்கேயே இருன்னு சொன்னேன்ல. அவன் குரல் அதிகாரமாய் வர கப்பை எடுத்துக்கொண்டு திரும்பியவள் அப்படியே நின்றுவிட எழுந்து வந்து அவள் எதிரே நின்றவன் அவன் கையை அவள் முன்னே நீட்டினான். கையில் இருக்கிற பேண்டேஜ் நனைஞ்சிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அவள் சொன்ன அதே டைலாங்கை இப்போது அவன் சொன்னான். தலையை குனிந்து நின்றிருந்த ரதி நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். இதைத்தானே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். அப்போ இது ஹாஸ்பிட்டல் இல்லை, நீ இங்கே நர்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு? அவரே வழியை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்கிறாரு. ரதி புரியாமல் அவனை பார்க்க, சீக்கிரம், நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகுது என்று அவன் சொல்ல, சரி என்று சிறிய தலையசைவுடன் கையில் இருந்த காஃபி கப்பை டேபிளின் மேல் வைத்துவிட்டு முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தாள். அவனை சோஃபாவில் அமரச் சொல்லிவிட்டு நனைந்திருந்த பேண்டேஜை கலட்டி காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டு அவளுடைய வேலையை செய்து கொண்டிருக்க ஒரு கையை அவளிடம் கொடுத்துவிட்டு மறு கை விரல்களை மடித்து தன் தாடையில் வைத்து சாவகாசமாய் உட்கார்ந்து அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் தேவா. கண்ணாடி ரொம்ப டீப்பாக கிழிச்சிருக்கு, எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி காட்டுறது நல்லது. பேசிக்கொண்டே அவள் நிமிர்ந்து அவனை பார்க்க அவனோ வைத்தக்கண் வாங்காமல் மெய் மறந்து அவளையே பார்த்திருக்க ரதிக்கும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. அவன் கூர் விழிகளை எதிர்கொள்ள முடியாமல் அவள் விழிகள் தானாய் தாழ்ந்து கொள்ள அவள் இதழ்கள் தானாய் புன்னகைத்தது. காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டு மீண்டும் பேண்டேஜ் போடும் வரை அவனும் அசையாமல் அவளையேதான் பார்த்தபடி இருந்தான். ரதி தன் வேலையை முழு மூச்சாய் பார்த்து முடித்தாள். அவள் வேலை முடிந்ததும் ஓகே ஆயிடுச்சு என்று தன் கைகளை எடுக்க போக அவன் கைகள் அவள் கைகளை விடாமல் பிடித்து கொண்டது. ரதி தேவாவை நிமிர்ந்து பார்க்க தேங்க்ஸ் என்று சொல்லி அவள் கையை அழுத்தமாய் பிடித்து கொண்டான். அவன் சொன்ன நன்றிக்கான அர்த்தம் அவனை பிடித்திருக்கிறது என்று அவள் சொன்னதுதான். ஆனால் பேண்டேஜ் போட்டதற்காக அவன் சொல்லும் நன்றி என்று அவள் நினைத்து கொண்டாள். அவள் கையை அழுத்தமாக பிடித்திருந்தவனுக்கு தன் கையில் இருந்த காயம் வலியை கொடுக்க ஷிட் என்று கையின் இறுக்கத்தை தளர்த்தி கொண்டான். உடனே ரதி தன் கையை உருவி கொண்டாள். டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி காட்டிடுங்க சொல்லிவிட்டு அரை வாயில் வரை சென்றவள், உங்ககிட்ட சொல்லாம நான் வெளியே போனதுக்கு சாரி,
என்று சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட தேவா தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து பிடரி கேசத்தை கோதிக்கொண்டான். நானும் உன் மேல அவ்வளவு கோபத்தை காட்டியிருக்க கூடாது. ரியலி சாரி. அவன் உதடுகள் முணுமுணுத்தது. அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து வந்த தேவா, நாளைக்கு சாயங்காலம் என் ஃப்ரெண்டு பார்த்திபன் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு ரெடி ஆயிடு, போகணும் என்று சொல்ல, நான் எதுக்கு அங்கெல்லாம் என்றவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் கப்பலாக தான் வருவாங்க, ஸோ நாங்கள் தனியாக போக முடியாது, 2 பேரும் சேர்ந்து தான் போகணும், புரியுதா? போயிட்டு 1 ஹவரில் திரும்பி வந்துடலாம் அவன் சொல்ல, சரி என்று உடன் வர சம்மதித்தாள் ரதி. மாலை பார்த்திபன் திருமண விழாவிற்கு கிளம்பி இருந்தான் தேவா. 10 மினிட்ஸ் வந்துடுறேன். ரதி குளிக்கச் செல்ல, நான் கீழே ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு கீழே வா சொல்லிவிட்டு அவன் சென்று விட, குளித்து கிளம்பியவள் மஞ்சளும் பச்சையும் கலந்த அழகான மைசூர் சில்க் புடவையை உடுத்தி இருந்தாள். எப்போதும் சாதாரண உடையில் இருந்தாலே அழகாய் இருப்பவள் இன்று முகத்திற்கு லேசான மேக்கப், கண்களில் காஜல், சேலைக்கு உகந்த அணிகலன் என்று தேவதையாக ஜொலித்தாள். கிளம்பியவள் மாடியிலிருந்து கீழே வர அங்கு வந்த பொன்னி, ஐயோ என் கண்ணை பட்டுடும் போல இருக்கே, இன்னைக்கு நீ இவ்வளவு அழகா இருக்க, என்னம்மா விசேஷம் என்று கேட்க, அக்கா அவர் ஏதோ பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னாரு என்று ரதி சொல்ல, ரதியையே கூர்ந்து பார்த்த பொன்னி, 1 நிமிஷம் இருமா என்று பாட்டியின் அறைக்கு சென்று அங்கு பாட்டி கட்டி வைத்திருந்த மல்லிகைப்பூ சரத்தை எடுத்து வந்து, இதை வச்சுக்க என்று சொல்ல, அக்கா நீங்களே வச்சு விடுங்க என்றாள் முகத்தில் மென் சிரிப்புடன். பொன்னி அவள் தலையில் மல்லிகைப்பூவை சூடினாள். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று சொல்லி பொன்னி ரதிக்கு திருஷ்டி முழிக்க, அதே நேரம் தேவாவும் அறையிலிருந்து வெளியில் வந்தான். தேவாவை பார்த்ததும் ரதி அவன் அருகில் செல்ல, அவளை பார்த்ததும் அப்படியே மயங்கி நின்றான். அதே நேரம் பாட்டியும் அறையிலிருந்து வெளியில் வந்தார். தேவா ரதியையே பார்த்து நிற்க, போகலாம் என்றாள். அவன் காதில் அது விழவே இல்லை. பொன்னியை பார்த்து சிரித்த பாட்டியும், பொன்னி தேவாவை பாரு என்று சைகை செய்ய அவர்கள் இருவரையும் கவனித்த ரதி, போலமா தேவாவின் காதருகில் சென்று கேட்க, சுயத்திற்கு வந்தவன் எஸ் போலாம் என்றான். அப்போதுதான் பாட்டியும் பொன்னியும் அவர்களையே பார்த்து நிற்பதை அவன் கவனித்தான். ஒரு மெல்லிய புன்னகையுடன் தன் தலை கேசத்தை லாபகமாக கோதிக்கொண்டவன், பாட்டி போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப, ரதியும் பாட்டியிடமும் பொன்னியிடமும் சொல்லிவிட்டு கிளம்ப, 2 பேருக்கும் திரும்பி வரும்போது அவங்களுக்கு திருஷ்டி எடுத்து உள்ள அனுப்பு என்று சொல்ல, சரிமா என்றாள் பொன்னி. தன் உடன் நடந்து வருபவளை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியவில்லை, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. அவ்வப்போது கடைக்கண் பார்வையால் அவன் விழிகள் அவளை தழுவி சென்றது. எப்போதும் மனதில் பட்டதை நேருக்கு நேர் பேசுபவனுக்கு இன்று தன் மனதில் தோன்றுவதை சொல்ல ஏதோ ஒரு சிறு தயக்கம் இருந்தாலும் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. இருவரும் காரில் அமர்ந்ததும் காரை ஸ்டார்ட் செய்தவன் திரும்பி ரதியை பார்க்க, அவளோ ஓ சீட் பெல்ட் போடணும்ல என்று சீட் பெல்ட்டை போட, நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என்றான். ரதிக்கு தூக்கி வாரி போட்டது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் சிறிது நேரம் மௌனமாயிருந்தவள், தேங்க்ஸ் என்றாள் மெதுவாக. அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் முகம் கொஞ்சம் சிவந்துதான் போயிருந்தது. இருவரும் பார்ட்டி ஹாலை அடைய அங்கு நண்பர்கள் கூட்டம் அவர்களை வரவேற்றது. திருமணமானவர்கள் ஜோடியாக இருக்க இனிமேல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். பேச்சும் சிரிப்புமாய் அந்த இடமே விழா கோலம் பூண்டிருந்தது. ஷீ இஸ் மை வைஃப் ரதி தேவி. தேவா பார்க்கும் அத்தனை நண்பர்களுக்கும் மரியாதை நிமித்தமாக அறிமுகம் செய்து வைத்தான். பரஸ்பர அறிமுகம் முடிந்ததும் பாட்டு, நடனம், விளையாட்டுகள் என்று பாட்டி களை கட்டியது. தேவாவின் நண்பர்களில் திருமணமான ஜோடிகள் ஒருவருக்கொருவர் ஓட்டுதலாகவும் மிக அந்யோன்யமாகவும் இருக்க, இவர்கள் இருவர் மட்டும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் நடந்து கொண்டார்கள். விஷயம் நண்பர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவ்வளவுதான், கேள்வி கேட்டு கொன்று விடுவார்கள் என்று நினைத்த தேவா ரதியுடன் சகஜமாக இருக்க முயற்சி செய்தான். அவள் கை விரல்களை தன் விரல்களோடு சேர்த்து கோர்த்து கொண்டான். அவள் புரியாமல் அவனை பார்க்க தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து அவளுக்கு சைகையால் பதில் சொன்னான்.
திருமணம் செய்து கொள்ளப் போகும் மணமகன் பார்த்திபன், மணப்பெண் பவித்ராவும் அந்த கூட்டத்தில் இருக்க அவர்களுடன் மற்ற கணவன் மனைவிகளும் சேர்ந்து பொழுதுபோக்கு விளையாட்டுகளை விளையாடினார்கள். நடந்து கொண்டிருந்த அந்த விளையாட்டுகள் கணவன் மனைவிகளின் அந்யோன்யத்தை சோதிப்பதாக இருக்க, தேவா விளையாட்டுகளை விளையாட ஆர்வம் காட்ட ரதிக்குத்தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. மற்ற கணவன் மனைவிகள் மிகவும் கேஷுவலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள். இந்த ஒரு ஜோடி மட்டும் பெரும் பதட்டத்தில். ஒவ்வொரு போட்டிக்கும் ரதி தயங்குவதும் தேவா அவளை சமாதானப்படுத்துவதுமே வேலையாகி போயிருந்தது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. இது போன்று விளையாட்டுக்கள் இருக்கிறது என்று முதலிலேயே தெரிந்திருந்தால் நிச்சயம் இந்த பார்ட்டியை தவிர்த்து வராமல் இருந்திருப்பாள். இப்போது இத்தனை பேர் முன்னிலையில் முடியாது என்று சொல்லவும் முடியாத சூழ்நிலை. இப்போ ஒய்ஃப்ஸ் எல்லாரும் ஹஸ்பண்ட்ஸோட கால் மேல கால் வச்சு ஏறி நிற்கணும். உங்க ஹஸ்பண்ட்ஸ் கழுத்துல கையை கோர்த்து பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஹஸ்பண்ட்ஸ் நடக்கணும். யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்க வின்னர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்த பெண் சொல்ல, டேய் பேசாம இந்த பார்த்திபன் இந்த பார்ட்டிக்கு கல்யாணம் ஆனவங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கலாம், நம்மளையாண்டா கூப்பிட்டு வச்சு கடுப்பேத்துறான். திருமணமாகாத நண்பர்கள் பார்த்திபனை செல்லமாய் திட்டிக் கொள்ள, இருடா மச்சான், கேம்ஸ் முடிஞ்சதும் பொண்டாட்டியோட வந்தவனுங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. அடுத்து பேச்சுலர் பார்ட்டி, நமக்கு மட்டும்தான் அதில் இடம். இவனுங்களை யாரையும் சேர்த்துக்க மாட்டோம்ல, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோண்டா. தனியாக வந்திருந்த நண்பர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் பேசிக்கொள்ள, தேவா ரதியின் இரு கைகளை எடுத்து அவன் தோளில் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டான். ரதிக்கோ இதயம் ஜெட் வேகத்தில் துடிக்க, நவ் ஸ்டாண்ட் ஆன் மை ஃபீட் என்று அவன் சொல்ல ரதி யோசித்தாள். எல்லாரும் பார்க்குறாங்க, கமான் அவன் சொல்ல, அவன் முகத்தை பார்த்தபடியே அவன் கால்களின் மேல் தன் பாதங்களை வைத்து ஏறி நின்றார். இருவர் உடலும் ஒன்றோடு ஒன்று உரச, இத்தனை நாட்கள் இல்லாத நெருக்கம் இது. தேவாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது. பெண் அவளின் தேகமோ நடுங்கியது. நோ, என்னால் முடியாது, வேகமாய் இறங்கி கொண்டாள். அவள் பக்கத்தில் இருக்கும் மற்ற கணவன் மனைவிகளை திரும்பி பார்த்த தேவா அவர்கள் இயல்பாய் இருப்பதை பார்த்து தன் கேசத்தை அழுந்த கோதி கொண்டான். என்னடா இது சோதனை என்று நினைத்தவன் எந்த கூச்சமும் இன்றி எல்லோரும் வெகு இயல்பாக போட்டியில் வெல்லும் முனைப்புடன் ஆயத்தமாகிக் கொண்டிருக்க, இவர்கள் இருவர் மட்டும் தயங்கியபடி நின்றிருக்க, தேவா என்ன யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க, கமான் விளையாட்டை நடத்தும் பெண் கேட்க, வா என்று ரதியை பார்த்து சொன்னவன் அவள் கையை பிடித்து மீண்டும் தன் தோளில் போட்டுக்கொண்டு என்று தலையசைக்க, ரதிக்குத்தான் மயக்கமே வந்து விடுவது போல இருந்தது. அவள் தன் வலது பாதத்தை எடுத்து அவன் பாதத்தின் மேல் வைத்தாள். இடது காலை எடுத்து வைக்க போக, இடது கால் நான் வரமாட்டேன் என்பது போல பசை போட்டு ஒட்டி கொண்டது. சீக்கிரம், எல்லாரும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவா சொல்ல, சரியான நேரத்தில் அவளை காப்பாற்றி இருந்தான் கரண். கரணிடமிருந்து தேவாவிற்கு ஃபோன் கால் வந்தது. இதுதான் சமயம் என்று நினைத்த தேவாவும், முக்கியமான கால், யூ பீப்பிள் கண்டினியூ என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு மக்கள் ஆரவாரம் இல்லாத இடத்திற்கு சென்று ஃபோனில் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தான். இப்போதுதான் ரதிக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது. நல்ல வேளை ஃபோன் வந்துச்சு, மனதில் நினைத்து கொண்டு ஒரு ஓரமாக சென்று நின்று கொண்டாள். மற்ற ஜோடிகள் விளையாட்டை விளையாண்டு முடித்தார்கள். அடுத்து கடைசி ரவுண்டு, ட்ரூத் ஆர் டேர். அந்த பெண் சொல்லி முடிக்கவும் தேவா ஃபோன் பேசிவிட்டு வரவும் சரியாக இருந்தது. தேவா வாடா, நண்பர்கள் விட்டபாடில்லை, இது சாதாரணமான விளையாட்டுத்தானே, எதுவும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து மற்றவர்களுடன் சேர்ந்து ரதியும் தேவாவும் உட்கார ஒரு பந்தை கையில் கொடுத்து அதை ஒவ்வொருவரிடமும் மாற்றிக்கொண்டே வந்தார்கள். அங்கு ஒலிக்கும் இசை முடியும் போது பந்து யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ட்ரூத் ஆர் டேர் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்ல, விளையாட்டின் 4வது ரவுண்டில் பந்து தேவாவின் கையில் வந்திருக்க, ட்ரூத் ஆர் டேர் என்று ஒருவன் கேட்க, ட்ரூத்னு சொன்னால் காலேஜில் நடந்த ஏடா கூடமான விஷயம் எதையாச்சும் கேட்பானுங்க, டேர்னு சொல்லிடலாம், அப்போ தான் பிரச்சனை இருக்காது. தலைகீழாக நிற்க சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்திசாலித்தனமாக யோசித்த தேவா டேர் என்று தன் ட்ரிம் செய்த தாடியை தடவிக்கொண்டே சொல்ல, மாட்னியா என்றான் ஒருவன். டேய், ஏடா கூடமாக ஏதாவது பண்ண சொல்லிடாதீங்க என்று தேவா சொல்ல, சீட்டில் என்ன வருதோ அதை பண்ணணும், அதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்றவன் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த சீட்டுகள் இருந்த பாக்ஸை தேவாவின் முன் நீட்ட, ஒரு நிமிடம் சீட்டுக்களை ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்து ஆராய்ச்சி செய்தவன் கடைசியாக ஒரு சீட்டை எடுத்தான். ஓபன் பண்ணி பாரு. நண்பர்கள் அவசரப்படுத்த
சீட்டை பிரித்து பார்த்தவனின் விழிகளும் விரிந்து போனது. சீட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை இப்போது பக்கத்தில் ரிலாக்ஸாக உட்கார்ந்திருந்த ரதியின் மீது படிய ஏதோ விபரீதம் என்று அவளுக்கும் புரிந்தது. என்னாச்சுடா, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற என்று கேட்ட நண்பன் ஒருவன் தேவாவின் கையில் இருந்த சீட்டை வாங்கி சத்தமாக படித்தான். மனைவியின் கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்று எழுதியிருக்க, ஐயோ இவ்வளவுதானடா, இதுக்கு போய் எதுக்கு இத்தனை ஷாக், கன்னத்துல தானே இருக்கு. மற்றவர்களும் சாதாரணமாய் சொல்ல தேவாவிற்கு அது அசாதாரணமான விஷயமாயிற்றே. இத்தனை நாட்களில் அவள் கை விரல்களை மட்டுமே தீண்டியிருக்கிறான். கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்திருக்கிறான். அவன் தோளில் தலை சாய்த்து தூங்குபவளை ரசித்து பார்த்திருக்கிறான். ஆனால் முத்தம் என்பதெல்லாம் அவன் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒன்று. இப்போது அவனுக்கே மனம் பதட்டமாகி போக ரதியை பார்த்தான். அவள் குனிந்த தலை நிமிரவில்லை. மற்றவர்களை பொறுத்தவரை முத்தம் 10ஓடு 11. ஆனால் அவனுக்கு அது முதல் முத்தம். முதல் முத்தத்தை இப்படியா இத்தனை பேர் முன்னிலையில் கொடுப்பது? அவனுக்கே படபடப்பு என்றால் அவள் கதி கேட்கவா வேண்டும்? பேப்பரில் எழுதியிருந்ததை அவர்கள் படிக்கும்போதே தலை குனிந்து உட்கார்ந்து விட்டாள் ரதி. இப்போது டென்ஷனில் உடல் வியர்க்க தொடங்கிவிட்டது. அவள் அதிர்ச்சியாக தேவாவை நிமிர்ந்து பார்க்க அவன் விழிகளும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவன் மெதுவாக அவள் பக்கம் குனிய,